திருடி 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 திருடி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க திருடி திருடின்னு கத்துறீங்க? திருடிய பார்த்து திருடின்னு கத்தாம வேற எப்படி கத்துவாங்க? நான் திருடி இல்லங்க, உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அதான் சொல்ல வந்தேன். என் உள்ளத்தை திருடிய திருடி. ஆமா, என்ன இவ்வளவு நகை? ஐயோ, ஏங்க ஐயோ ஐயோங்கறீங்க? ஐயோ, நான் சொல்றத கேளு. நேத்து ராத்திரி இதே மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தப்ப ஒரு திருடன் போர்வையை பொத்திட்டு வந்து ஒரு நகையை பூரா அத்துட்டு போயிட்டான். அந்த போர்வையை உருவிட்டு பாருங்க, அது நீங்களா தான் இருப்பீங்க. நான் வச்சிருந்த நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு இப்ப கனவு வேறையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது ஏது இவ்வளவு நகைக? என் சட்ட பாக்கெட்ல இருந்து அப்பப்ப 10-20 அடிச்சு சேர்த்து வச்சு இப்ப இவ்வளவு நகை வாங்குற அளவுக்கு வந்துருச்சா? உங்க பாக்கெட்ல எப்ப காசு இருந்தது? எப்பவுமே தண்ணி இல்லாத கிணற எட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, அப்புறம் எப்படி இவ்வளவு நகைங்க? இதெல்லாம் தங்க நகை இல்லங்க, எல்லாமே கவரிங். கவரிங்கா? நான் கூட தங்கமோன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். ஏய், எங்கடி போன? வெளியில போயிருந்தா. நான் உங்களை கேக்கல, அவளை கேட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீங்க அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நீ கொஞ்சம் அன்பா பேசு. என்னடி வாய் திறக்க மாட்டேங்கிற? நீ வாய மூடனா தானே? என்ன மம்மி இது? இங்க பாரு, இங்க இருக்கிற நகையில ஏதாவது வேணும்னா செலக்ட் பண்ணி போட்டுக்கோ. நகைதாம்மா, ஆனா நகை மாதிரி எல்லாமே கவரிங்க. ஆமா, நாளைக்கு இதெல்லாம் நாங்க போட்டுட்டு போறோம். எங்களுக்கு முன்னாடி ஆட்டோல மைக் செட் கட்டி கவரிங் கம்மிங் கவரிங் கம்மிங்னு சொல்லிட்டே போங்க. நாளைக்கு எங்க போறோம் மம்மி? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? பார்ட்டிக்கு. எந்த பார்ட்டிக்கு மம்மி? வர வர உங்க அப்பாவோட சேர்ந்து உனக்கும் மறதி வியாதி வந்துருச்சா? நாளைக்கு ஏஜோட பார்ட்டிக்கு தான் போறோம். அந்த பார்ட்டிக்கு நமக்கு தானே முதல் இன்விடேஷன் தந்தாங்க. நாளைக்கு நான் பார்ட்டி ஏற்பாடு பண்ணது எனக்கு வரப்போற மனைவியா ஓம் பேர் அனௌன்ஸ் பண்ணதான். ஐயோ மம்மி, கூப்பிட்டா உடனே போயிட வேண்டியதானா? இத பாரு, முதல்ல எதுக்கு அவங்க நம்மள கூப்பிடணும்? அதுவும் முதல் இன்விடேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க பார்ட்டிக்கு நம்மள எதுக்கு கூப்பிடணும் மம்மி? அதையும் யோசிக்கணும்ல. இன்விடேஷன் கொடுக்கும்போது உனக்கு அந்த யோசனை வரலையா? நீ போலான்னு சொல்லி தானே தலையாட்டின. இப்ப என்ன புதுசா யோசிக்கிற? அப்ப தலையாட்டினா இப்ப தலையாட்டணுமா? வேணாம்னா விட்டுறேன். நீங்க பேசாதீங்க. அங்க நம்ம போக வேண்டாம் மம்மி. அங்க போனாலே நமக்கு பிரச்சனை தான் வருது. நாம விரும்பலனாலும் ஏதோ ஒரு விதத்துல சண்டை வந்துருது. மறுபடியும் சிக்கல் இருக்கிற வீட்டுக்கு தெரிஞ்சே நம்ம எதுக்கு போகணும்? என்ன வார்த்தைக்கு வார்த்தை நாமன்னு சொல்லிட்டு இருக்க? நாங்க எப்ப அந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டோம்? நீ தானே போய் சண்டை இழுத்துட்டு வர. இப்ப என்னமோ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி பேசுற. ஞானோதயமோ சூரியோதயமோ ஏதோ ஒண்ணு வந்திருக்குல்ல, அவதான் வேண்டான்னு சொல்றாள்ல, விட்டுற வேண்டியதானே? என்னங்க நீங்க அவ கூட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க. அவங்களுக்கு இல்லாத சொந்தமா பந்தமா? அதெல்லாம் விட்டுட்டு நம்மள எதுக்கு அவங்க முதல்ல கூப்பிடணும்? நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனாலதான் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. அதையே நமக்கு எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம நாம இந்த பார்ட்டிக்கு போகாம விட்டா அதுக்கப்புறம் அவங்க நம்மள எதுக்காவது கூப்பிடுவாங்களா? கூப்பிடாம இருக்கிறதே நல்லது. என்ன பேசுற நீ? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒவ்வொரு தடவையும் அந்த வீட்டுக்கு போவேணான்னு நான் சொல்லுவேன். அதை கேட்காம போய் வம்பிழுத்துட்டு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் போலான்னு சொன்னா நீ வேண்டான்னு அடம் பிடிக்கிற. உனக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் அங்க போய் சண்டை இழுத்துட்டு வந்துட்டியா? என்ன முழிக்கிற? அப்ப சண்டை போட்டது உண்மைதானா? ஐயோ மம்மி, சொன்னா கேளுங்க. நான் எந்த சண்டையும் போடல. நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது. உன்னால உருப்படியே எதையும் செய்ய முடியாதுன்னு தான் வாழ்க்கை பூரா சொல்லிட்டு இருக்கேனே. பார்ட்டிக்கு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட போலாமான்னு ஆலோசனை கேட்கல.
நாளைக்கு போறோம், ரெடி ஆகுன்னு தான் சொன்னேன். ஹாசினி வேணாங்கிறா, நீ போலாங்கிற. போலான்னு சொன்னது உங்களையும் சேர்த்துதான். மம்மி நீ எதுவும் பேச வேண்டாம். நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். என்னங்க, ஏன் இன்னும் ஸ்டேஷனுக்கு போகல? டைம் வேற ஆச்சு. என்ன இன்னும் யூனிஃபார்ம் போடாம இருக்கீங்க? என்ன ஆச்சுங்க? எப்போ போகணும்னு எனக்கு தெரியாதா? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? வெளியே போயிட்டு வந்ததுல இருந்தே உங்க முகம் சரியில்லை. கோவமாவே இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். இவன் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் சிந்து கிட்ட சொல்றேன்னு சொல்றான்? உன் கணவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியும் சிந்து. என்ன விஷயம் ஏஜே? நான் சொல்லட்டுமா இன்ஸ்பெக்டர்? இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் ஏஜே? அது ஒண்ணும் இல்ல சிந்து. அவர் ஒண்ணு கிடைக்கும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா அது கிடைக்காம போயிடுச்சு. பொண்டாட்டிக்கு தெரியாம அப்படி என்ன ஆசை? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க ஏஜே. அது ஒண்ணும் இல்ல சிந்து. உனக்கு தெரியாம பத்ரி வெளியில. ஏஜே, என்ன பத்ரி, இது சிந்து சம்பந்தப்பட்ட விஷயம் தானே? நான் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்னது அது? அது உனக்கு தெரியாம எனக்கு தெரியாம? பத்ரி கமிஷனர் கிட்ட லாங் லீவ் கேட்டிருக்காரு. அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாம எதுக்கு லாங் லீவ்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போலியாமே, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிதான் பத்ரி லாங் லீவ் கேட்டிருக்காரு. சரி, பத்ரி சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்கறேன். உங்க 2 பேருக்கும் ஷிம்லா போறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இந்தா, கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் சந்தோஷமா உலகத்தையே மறந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் 3 மணி நேரத்துல ஃபிளைட் இருக்கு. 1 hour முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கணும், தெரியும்ல? ஆனா அதான் லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? ஓ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? கமிஷனர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, பத்ரி ஏன் ஆளுன்னு சொன்ன உடனே எத்தனை நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. கமிஷனர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது உனக்கு தெரியாது இல்ல பத்ரி? தெரிஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டேல்ல? இப்போ நீங்க ஊர் விட்டே போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஏஜே. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போய் பேக் பண்றேன். என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. என் சீனியர் முன்னாடி என் யூனிஃபார்மை கலட்ட வச்சிருக்கீங்க. இப்போ சிம்லா ட்ரிப்புங்கிற பேர்ல என்ன ரொம்ப தூரம் துரத்துறீங்க. எதுக்கு என்ன இப்படி பழி வாங்கிட்டே இருக்கீங்க?
இங்க ஒரு பார்ட்டி நடக்க போகுது. இதுல ஓ ஆளுங்க ஏன் ஆளுங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. எல்லார் முன்னாடி நான் உன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, சிந்து தாங்க மாட்டான். என்னால ஒரு பொண்ணு வருத்தப்படுறது எனக்கு பிடிக்காது. அவ உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா. காப்பாத்துக்கோ. கிளம்பு. பேட்டா, நல்ல கர்நாடிக் மியூசிக் வச்சிருக்கல? இருக்கு மேடம். போட்ட கொன்னுடுவேன். அடிக்கிற மியூசிக்ல அப்படியே பில்டிங்கே அதிரணும் என்ன? சரிங்க மேடம். ஹலோ, யாரு? வீராசாமி பொண்டாட்டியா? ஏய், வாங்கின கடனை திருப்பி கேட்டா உன் புருஷன் வாங்கிட்ட போனை கொடுத்துட்டு தப்பிக்க பாக்குறானா? கியா? என்னம்மா கியா மியான்னு இங்க பார், உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, போலீஸ கூட்டிட்டு வந்து அவன் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போயிடுவேன்னு. அதுக்கு நீ சாவணும். நான் என்னத்துக்குமா சாகணும்? என் புருஷன் செத்து போய் பல வருஷங்கள் ஆச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணணும்னா நீயும் செத்து மேல போனாதாண்டா முடியும். பஃபல்லோ. ஹலோ, பேசுறது பரமேஸ்வரி தானே? பரமேஸ்வரி இல்ல, எல்லார் ஈஸ்வரி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? டேய், நீ தானடா போன் பண்ண. நீ எந்த ஊர்னு சொல்லுடா. நான் மண்டையன்பட்டி. வந்தேன்னு வச்சுக்க, மண்டையிலேயே அடிச்சிடுவேன். நம்பரை பார்த்து போடுறா சைத்தான் கா பச்சா. அப்ப இது ராங் நம்பராமா? என்னோட நம்பர் ரைட்டு தான், நீ தான் ராங். நீ கால் பண்ண காலை வெட்டிடுவேன். வைடா போன லூஸ். நானே என் பையன் வரப்போற மருமகளை இன்ட்ரடியூஸ் பண்ண போறானேன்னு சந்தோஷத்துல இருந்தா இவன் ஒருத்தன் மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். டிஜே, மியூசிக் ரெடி தானே? ஒரு 5 minutes மேடம். சீக்கிரம் சீக்கிரம், ஜல்தி ஜல்தி. இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. கல்யாண மாலை கொண்டாடும் வேளை. நம்ம ஏஜ் ஹவுஸ் இனிமே மிஸ்ஸஸ் ஏஜ் ஹவுஸ் மாற போகுதுல. புத்தம் புதுசா ஒரு அத்தை வர போறாங்க. கடு கடுன்னு இருந்த நம்ம ஏஜே இனிமே காலங்களன்னு சிரிக்க போறாரு. 3 பாஷையில பேசிட்டு இருந்த ஜெயம்மா இனி சந்தோஷத்துல எத்தனை பாஷையில பேச போறாங்களோ. இது வரைக்கும் மசாலாவை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஏஜே இதுக்கப்புறம் மல்லிகைப்பூவையும் டெஸ்ட் பண்ணி ஆகணும். கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த ஒரு ஆண் புறாவோட ஒரு பெண் புறா வந்து இணைய போகுது. வா, உனக்கு பறக்க கத்து கொடுக்கறேன்னு அந்த பெண் புறா ஆண் புறாவை கூட்ட விட்டு கூட்டிட்டு போக போகுது. 2 புறாவும் வானத்துல சந்தோஷமா சிறகடிச்சு பறக்க போகுது. என் ஹஸ்பண்டோட ஹாப்பியா ஹனிமூன் ட்ரிப் போறேன். நான் போய் என் இஷ்டத்துக்கு ரெஸ்டாரண்ட் அண்டர்டேக் பண்ண போறேன். போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஐயோ, சந்தோஷத்துல என் கால் தரையிலேயே பட மாட்டேங்குது. தரையில பட மாட்டேங்குதா? அப்போ நான் கால் டான்ஸ் ஆட சொல்றேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதை விட சரியான டைம் எப்ப கிடைக்கும்? டான்ஸ் ஆடுவோம். டிஜே, ஸ்டார்ட் தி மியூசிக்.
ஆ எல்லாரும் இறங்குங்க. வா வா வா, பணம் கொடுத்துட்டு வா. எவ்வளோங்க? 100 ரூபா விடுமா? ம், இந்தாங்க. சீக்கிரம் கொடுத்துட்டு வா. ஆ அடேப்பா. வாங்க. ம். அந்த ஹிட்லர் எங்க இருப்பாருன்னு தெரியலையே. என் பேரை அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள ஏஜிவை பார்த்து அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிடணும். எங்க இருப்பார் அவரு? சீதா, அரே ஆவ் ஆவ். வா. இந்த கூட்டம் எதுக்கு இங்க வந்திருக்கு? ஆவ் ஆவ். வணக்கம் கோசலை அம்மா. கோசல இல்ல, ஜெயம்மா ஜெயம்மா. சுக்ரியா. பாக்குறியா? ஐயோ, அவருக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. கொஞ்சம். கொஞ்சம். ஆவோ சீதா. ஏஜே முதல் இன்விடேஷனை எங்களுக்கு தான் கொடுத்தாரு. குடும்பத்தோட வரணும்னு சொல்லியிருந்தாரு. அதையே இப்ப சொல்றீங்க? நீங்க வந்ததே எங்களுக்கு சந்தோஷம். என்னோட ஏஜே எதையுமே காரணம் இல்லாம செஞ்சதே இல்ல. அந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதை ஏஜே சொல்றதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடணும். இந்த 3 மருமகளும் பாக்குற பார்வையே சரியில்லை. பிரச்சனை வரத்துக்குள்ள போயிடணும்டா சாமி. இந்த ஏஜே வேற எங்க போயிட்டாரு? ஐயோ, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். ஆயே ஆயே வா வா. ஆயே. எவ்வளவு நல்லது பாரு. இங்க வந்தாங்க. சரி, அவங்க போட்டும். இந்த கேப்ல ஏஜிவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க இருப்பாரு. ஏய் நில்லு. எங்க வந்த? ஏதோ சம்பிரதாயத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தா அப்படியே திருவிழாக்கு போற மாதிரி மொத்த குடும்பமும் மூட்டை முடிச்சோட வந்துறதா? இந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷன்லாம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதான் கோவில் அன்னதானத்துக்கு போற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டா உடனே வந்துடுறதா? யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் போற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கண்ணாடியில உன் மூஞ்சிய பார்த்துட்டு தானே வரணும். இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு ஒரு அத்தை வர போறாங்க. ஏஜே தனக்கு வரப்போற மனைவி யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறாரு. இப்படி ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ல உன்னெல்லாம் பார்க்கிறதுக்கே எரிச்சலா இருக்கு. எங்க ஏஜே இந்த மாதிரி சுபமான ஃபங்க்ஷனுக்கு அபசகுணமான உன்னை கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டாரு. நீ போற இடம் எங்கேயாவது உருப்படியா இருக்கா? அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சும் உனக்கு இன்விடேஷன் வச்சுட்டாரு. சை, போ. உன் ரேஞ்சுக்கு குடிசையும் குப்பமேடும் தானே. அந்த மாதிரி இடத்துல போய் உன்னோட வெத்து பில்டப் எல்லாம் பண்ணு. நீ கால் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிச்சான இடம்லாம் செட்டே ஆகாது. இவங்க பேசுறத பார்த்தா இன்னும் ஏஜே என் பேரை சொல்லல போல இருக்கே. ஏஜே சொல்ல போற பேரு நான் தான் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்களோ தெரியல. இவங்க என்னன்னா நமக்கு என்ன? முதல்ல நம்ம பேரை இந்த ஏஜே சொல்ல விடாம தடுக்கணும். இதுக்கு ஏதாவது பண்ணணும். ஹலோ, உனக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா? எங்க ஃபேமிலியை எல்லா விதத்திலையும் இன்சல்ட் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி மேக்கப் போட்டு கிளம்பி வந்துட்டா. அத்தனை பேர் முன்னால ஏஜி முகத்துல கேக் அடிச்ச. சீதா வேஷம் போட்டு இந்த பணக்கார வீட்டுல மருமகளா வர பிளான் பண்ணி ஏமாத்த பார்த்த. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்க? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. ஏஜே வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான நாள். அதை மட்டும் நீ கெடுத்துறாத. அவர் வரதுக்கு முன்னாடி ஓடி போயிடு. போ.
இப்படிதான் கெஸ்ட வரவேற்கீங்களா?